அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன மகிழ்ச்சியான செய்தி, ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இன்டர்வியூலாம் சில மாவட்டங்களுக்கு முடிந்து ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். அந்த ரிசல்ட்டை குறித்து தான் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்திருக்கு. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியை இருக்கு இல்லையா. ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏற்கனவே நீங்கள் இன்டர்வியூ போயிருக்கீங்க. அதில் ஒரு 50 மார்க் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம 10th 12th எவ்வளோ மார்க் இருந்தால் நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்க போகுது, எப்படி தான் என் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக மொத்தமே ஒரு 3300 வேகன்சி கொடுத்துருந்தாங்க இல்லையா. இது சொன்னது அனைவருமே அப்ளை பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுறீங்க. இப்போ ரிசல்ட் ரேஷன் கடையை பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ அந்தந்த மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் பேக்கருக்கான இன்டர்வியூ நடந்து சில மாவட்டங்களுக்கு முடிந்திருக்கு. இதை தொடர்ந்து முடிந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. இன்டர்வியூ முடிந்த உடனே மாவட்டமாக தான் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் ஆகும். இது வரைக்குமே ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக தான் ஸோ பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாவட்டத்துக்கும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே 38 மாவட்டத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சில மாவட்டங்கள் மழையின் காரணமாக சில மாவட்டங்களுக்கு இன்டர்வியூ நடக்காமல் இருந்தது இல்லையா. அட்மிஷன் கார்டு கூட வெளியிடாமல் சென்னைக்கெலாம் இருந்தது. இந்த கார்டு பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு கொடுத்து இப்போ சென்னைக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூகள் நடந்துட்டு ஒரு நிலையில் சென்னை ஒட்டுமொத்தமாக முடிந்த உடனே நம்மளுக்கும் சேர்த்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வருகின்ற நிலையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியை சந்தித்து சொல்லியிருக்காரு. அதனால் நிறைய ப்ரெஷர் வரும் இல்லையா. பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு முடிந்து 20 நாட்கள் ஆகுது. இன்னும் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களே. இந்த மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் அனைவருக்குமே நம்மளுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அடுத்ததாக இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மார்க் இருந்தால் 10th 12th என்ன மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் சில பேருக்கு டவுட் இருக்கும். எப்படி அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th சேல்ஸ்மேனுக்கு அப்படின்னா நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே இருந்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். 10th பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் 70-75% நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 50 மார்க் வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கட்டப்பை பொறுத்தளவுக்கு இது மாதிரி தான் பர்சன்டேஜ் பிரகாரம் பார்ப்பாங்க. இன்னொரு 50 மார்க் நீங்கள் இன்டர்வியூ போயிருப்பீங்க இல்லையா. அந்த இன்டர்வியூ மூலமாக இன்னொரு 50 மார்க் கொடுப்பாங்க. அதில் உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு திறமை, நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அனைத்தையுமே கண்காணித்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மார்க் அப்ராக்சிமேட்டாக போட்டு இருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வழங்கி இதில் இப்படி தான் காலேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூடிய விரைவில் உங்களுடைய வீடு தேடியே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து இதுதான் ரேஷன் கடை தேர்வாளருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வெளியாயிருக்கு. இந்த டிசம்பர் ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கிலிருந்தே அனைவருக்குமே ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் இந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி வந்தது அப்படின்னா யாரும் நம்பாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலைக்காக பணம் கொடுத்து யாரும் ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படுது. அதனால் இந்த குறுஞ்செய்தி வந்திருக்கு, நீங்கள் பணம் கட்டி கொடுத்தா நீங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் யாரும் எந்த ஒரு செய்தியும் அனுப்ப மாட்டாங்க. அதனால் யாரும் ஏமாந்துடாதீங்க.
ஸோ அதனால் இதில் வந்து கரெக்டாக வந்து இருங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைத்துக்கும். ஸோ கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. சரி ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.